வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த உலகப் புகழ்பெற்ற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 முழு கதையையும் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுனா தமிழ்ல பார்க்கப் போறோம். 1983ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு சின்ன நகரத்தில் மைக், டஸ்டின், லூக்கஸ், வில் இந்த 4 நண்பர்கள் மைக்கின் வீட்டில் டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் கேம் விளையாடுகிறார்கள். கேம் முடிந்ததும் வில் தனியாக சைக்கிளில் வீட்டுக்கு செல்கிறான். வழியில் யாரோ தன்னை பின்தொடர்கிறார்கள் என்று வில் உணர்கிறான். வீட்டை அடைந்தவுடன் துப்பாக்கியை எடுக்கிறான். அடுத்த நொடி வில் காணாமல் போய்விடுகிறான். அடுத்த நாள் வில்லின் அம்மா ஜாய்ஸ் பயர்ஸ் மகன் காணாமல் போனதை உணர்கிறாள். போலீஸ் ஆபீசர் ஜிம் ஹாப்பர் விசாரணையை தொடங்குகிறார். ஊருக்காரர்கள் வில் இறந்துவிட்டான் என நம்புகிறார்கள். ஆனால் ஜாய்ஸ் மட்டும் என் மகன் உயிரோடு இருக்கான் என்று உறுதியாக நம்புகிறாள். வில்லை தேடும்போது மைக், டஸ்டின், லூக்கஸ் மூவரும் காட்டில் ஒரு விசித்திரமான பெண்ணை சந்திக்கிறார்கள். தலைமுடி இல்லாமல் பேசத் தெரியாமல் இருக்கும் அந்த பெண் தன்னை 11 என்று சொல்கிறாள். சிறிது நேரத்தில் அவளுக்கு அசாதாரண சக்திகள் இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அவள் மனசக்தியால் பொருட்களை நகர்த்த முடியும். 11 அருகிலுள்ள ஒரு ரகசிய கவர்மெண்ட் லேபரேட்டரியிலிருந்து தப்பித்து வந்தவள். விலை கண்டுபிடிக்க அவள் உதவுவாள் என்று நம்பி குழந்தைகள் அவளை மறைத்து வைக்கிறார்கள். ஜாய்ஸின் வீட்டில் விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்குகிறது. விளக்குகள் தானாக மின்னுகிறது. போனில் சத்தம் கேட்கிறது. வில் வேறு ஒரு உலகத்திலிருந்து தொடர்பு கொள்கிறான் என்று ஜாய்ஸ் நம்புகிறாள். அந்த இருண்ட உலகத்திற்கு பெயர் தி அப்பர் சைட் டவுன். அங்கே இருந்து ஒரு பயங்கர மிருகம் டெமோகார்கான் ஹாக்கின்ஸ் நகருக்குள் நுழைகிறது. அதுவே விலை கடத்தியது. இதற்கிடையில் நான்சியின் தோழி பார்பையும் காணாமல் போகிறாள். நகரம் முழுக்க பயம் பரவுகிறது. ஹாப்பர் ஹாக்கின்ஸ் லேபரட்டரியை ஆழமாக விசாரிக்கிறார். அங்கே குழந்தைகள் மீது சட்டவிரோத சோதனைகள் நடந்தது தெரிய வருகிறது. லேபின் தலைவன் டாக்டர் பிரெனர் 11 பயன்படுத்தி ரகசிய சோதனைகள் செய்தார். ஒரு சோதனையில் 11 தவறுதலாக அப்சைடு டவுன் உலகத்துக்கான கதவை திறந்து விடுகிறாள். அந்த கதவுதான் டெமோகார்கான் இந்த உலகத்துக்கு வர காரணம். குழந்தைகள் டெமோகார்கான் வலைவீச திட்டம் போடுகிறார்கள். தீ மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தி அதை சிக்க வைக்க முயற்சிக்கிறார்கள். இறுதியில் 11 நேரடியாக அந்த மிருகத்தை எதிர்கொள்கிறாள். முழு சக்தியையும் பயன்படுத்தி டெமோகார்கான் அழிக்கிறாள். ஆனால் அதற்கு பதிலாக 11 காணாமல் போய்விடுகிறாள். அதே நேரத்தில் ஹாப்பர் மற்றும் ஜாய்ஸ் அப்சைட் டவுனுக்குள் சென்று உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த விலை மீட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஹாக்கின்ஸ் நகரம் மெதுவாக பழைய நிலைக்கு திரும்புகிறது. வில் மீண்டும் நண்பர்களுடன் சேர்கிறான். ஆனால் அவன் வாயில் இருந்து கருப்பு நிற பொருள் வெளியே வருகிறது. அப்சைடு டவுன் காட்சிகள் அவனுக்கு தோன்றுகிறது. 11 இன்னும் உயிரோடு இருக்கலாம் என்பதற்கான சைகை. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 நம்பிக்கையோடு முடிந்தாலும் அபாயம் இன்னும் முடிவடையவில்லை. அப்சைட் டவுன் இன்னும் ஹாக்கின்ஸுடன் இணைந்தே இருக்கிறது. இதுதான் ஆரம்பம். இந்த முழு கதை விளக்கம் பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. சீசன் 2 பிரேக் டவுன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.